Hello viewers, welcome to Tech Car Club. நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MVC architecture பற்றி தான் பார்க்க போகிறோம். MVC architecture is one of the most popular architecture used in web and software development. First, what is MVC? MVC is என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடல் வியூ கண்ட்ரோலர், அதுதான் MVCன்னு சொல்கிறோம். நம்ம எதுக்கு ஒரு டிசைன் பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கோடு வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் பெருசாக க்ரோ ஆகும் பொழுது அது ஈஸியாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல டிசைன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த டிசைன் பேட்டர்ன் MVC வந்து ரொம்ப மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா MVC யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசைன் பேட்டர்ன். நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு யூசர் வந்துட்டு வியூவை தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. அவங்க வியூவில் இருந்துட்டு நமக்கு எங்கே போனால் கண்ட்ரோலர் போயிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோலரில் இருந்தால் நமக்கு மாடல் போகும். மாடல் பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ். இங்கே கண்ட்ரோலுங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஆக்ஷன்ஸு. அப்புறம் வியூங்கிறது வந்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம இதில் இருக்கிற ஒவ்வொரு லேயர் தனியாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாடல்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம கோர் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். பேசிக்காக ஒரு டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், அது ரிட்ரீவ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா கோடும் பார்த்திங்க அப்படின்னா மாடலில் தான் இருக்கும். ஸோ மாடல் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நம்ம மாடலில் தான் இருக்கும். ரெண்டாவது வியூங்கிறது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா மாடல்லேருந்து இந்த டேட்டாவில் ரிட்ரீவ் பண்ணுறோம்ல, அதை ஸ்டோர் பண்ணுற லேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா வியூ. இது பேசிக்காக வந்து HTML, CSS, JavaScript இந்த மாதிரி கோடிங் எல்லாமே குரூப் பண்ணி ஒரு வியூ கண்ட்ரோலர் ஒரு மாடல் இருக்கும், அதுதான் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ட்ரோலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்ம மிடில் லேயர்னு சொல்லுவோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஒரு API கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். இதுதான் நமக்கு வந்துட்டு டேட்டாபேஸ் வந்து வர டேட்டாவையும் நமக்கு யூஐக்கு வந்துட்டு எப்படி அதை வந்துட்டு நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி யூஐக்கு கொடுக்குறது அப்படின்ற கோடிங் எல்லாமே இங்கே வந்து பேசிக்காக இதுதான் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலர் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ்லேருந்து வர டேட்டாவை வந்துட்டு மோர் தென் ஒன் பேஜுக்கு நம்ம கொடுக்கலாம். சேம் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி யூசருக்கு உடைய இப்போ அட்மினாக இருந்தால் அந்த டேட்டா ஃபார்மேட் ஒரு மாதிரியும், யூஸராக இருந்தால் சில இதை கொடுக்குறது, அதாவது சில இன்ஃபர்மேஷன் நம்ம ஹைட் பண்ணிவிட்டு யூஸர் கொடுக்குறது, இது அட்மினாக இருந்தால் ஃபுல் இன்ஃபர்மேஷன் காட்டுறது. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலரில் தான். இப்போ இதோடைய ப்ராஜெக்ட் ஓவரி பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரியாக்ட் ஆப் எடுத்துக்கணுமே. அந்த ரியாக்ட் ஆப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கும். எல்லா காம்போனன்ட்ஸ் நம்ம எங்கே போடுவோம் அப்படின்னா கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். வியூவில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா அந்த UI, அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலு, CSS, அது JX ஃபைல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வியூவில் சொல்லுவோம். மாடல்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த டேட்டா பேஸோடைய ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணுறோம்ல, அது அந்த இது API செலக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம மாடல்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்ட் ஓவர் வியூ. தேங்க்யூ.